வெல்கம் டு ஹவ் டு டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பைசி மசாலா சப்பாத்தி. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், cumin 2 டீஸ்பூன், குக்கிங் ஆயில் தேவையான அளவு, garlic பவுடர் 1 டீஸ்பூன், ஃபைன் சாப்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் 1 கப், சால்ட் தேவையான அளவு, சப்பாத்தி மாவு தேவையான அளவு. ஒரு பவுல்ல 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் நம்ம எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் cumin நம்ம சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சால்ட் தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஆயில் 3 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சப்பாத்தி மாவை சின்ன உருண்டையா பொரிச்சுக்குங்க. உருண்டைய சப்பாத்தி மாவுல நல்லா பரட்டி எடுத்துக்குங்க. பூரிக்கட்டையில நல்லா ரவுண்டா தேய்ச்சுக்குங்க. அம்மா நல்லா ரவுண்டா தேய்க்குவாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்பூன் ஸ்பைசி மசாலா நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்பைசியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசி மசாலா மேல கொரியாண்டர் லீவ்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ அது ரெண்டா மடிச்சுக்கலாம். பார்க்கிறதுக்கு செமி சர்க்கிளா இருக்கும். இப்படி மடிச்சோன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல கிடைக்கும். சப்பாத்தி மாவுல நல்லா டிப் பண்ணிருங்க. பூரி கட்டையில நல்லா தேய்ச்சிடுங்க. நல்லா தேய்ச்சிட்டீங்கன்னா பெருசா ட்ரையாங்கிள் வரும். ஸ்டவ்ல பேன் வந்து நல்லா ஹீட் பண்ணிடுங்க. பாத்தி எடுத்து பேன்ல வச்சிருங்க. பாத்தி நல்லா வேகுற மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க. சப்பாத்தி ஃப்ளஃபியா லேயர்ஸா வரும். ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பைசி மசாலா சப்பாத்தி ரெடி. Try this. இதுக்கு தயிர்ல நம்ம cumin பவுடரும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம்.
பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்